கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி தீமையினின்று நம்மை பாதுகாக்கும் தேவன். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 13வது வசனத்துல இயேசு கிறிஸ்து சொன்ன ஜெபத்துல கடைசி பகுதி, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே ஆமேன் என்பதே. அப்போ ஏசப்பா கடைசியை நம்ம சொல்லி கொடுத்தது என்னன்னா, நம்மளுடைய பாதுகாப்புக்காக சோதனைக்குட்படக்கூடாதுன்னு நம்ம ஜெபம் பண்ணுமா, தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கன்ட்டு. நம்ம வீட்டில் இருக்கும்போது சேஃபாக இருக்கிறது கத்திருக்கிறது தான், வெளியே போகும்போது சேஃபாக இருக்கிறது கத்திருக்கிறது தான். அதனால நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் நம்ம தேசத்துக்காகவும் எல்லாருடைய பாதுகாப்புக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணணும். ஏசப்பா சொல்லி கொடுத்தபடி கடைசி என்னது, ராஜ்யமும் வல்லமை மகிமை என்றென்றைக்கு முடியவில்லைன்னு சொல்லி பிதாவை உயர்த்தி ஜபத்தை முடிக்கிறாங்க. அதனால இந்த பரமத்தி ஜபத்தை நம்ம கற்றுக்கொள்வது, நம்ம ஆரம்பம் பண்ணுறதும் பிதாவை துடிச்சுதான், முடிக்கும் போது பிதாவை துடிச்சுதான் முடிக்கணும். நம்ம தேவைகளை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். இந்த ஜபத்தை அனுதினமும் செய்யுங்க. தேவ ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில அனுதினமும் காணப்படும். இதுவே இன்றைய நற்செய்தி. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமீன். அல்லேலூயா.